ஸோ கைஸ் எலிமினேஷன் சேம்பரை வந்து வரப்போகுது அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த எலிமினேஷன் சேம்பரை வந்து ஒரு தரமான பேப்பர் வியூவாக இருக்க போகுது. இந்த எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சோடனே நம்மளுக்கு ரெசல்மேனியா 41 மெயின் இவெண்ட் வந்து கிளியராக கிடச்சிரும். எலிமினேஷன் சேம்பரில் வந்து என்னென்னலாம் நடக்கலாம், என்ன மாதிரி சினாரியோலாம் வந்து கிரியேட் ஆகும், இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது வந்து நானாக சொல்லலை, இப்போ எல்லா கிரெடிட்டும் வந்து நான் வாங்கலை. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து இந்த எலிமினேஷன் சேம்பர் 2025 அக்கார்டிங்ஸ் என்னெல்லாம் வந்து பேசப்படுது, என்ன மாதிரி சினாரியோஸ்லாம் வந்து கிரியேட் ஆகலாம்னு பேசப்படுது, அதெல்லாம் தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ வந்து தரமாக தான் இருக்க போகுது, ஏன்னா நம்ம எலிமினேஷன் சேம்பரோட சம்பவங்கள் பற்றிலாம் வந்து பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து தெரியும் எலிமினேஷன் சேம்பரில் வந்து ராக் அண்ட் கோடி ரோட்ஸ்க்கான ஒரு செக்மெண்ட் வந்து நடக்க போகுது. அஃப்கோர்ஸ் அந்த செக்மெண்ட்டில் வந்து கோடி ரோட்ஸ் அண்ட் ராக் இருக்க போகிறாங்க. ரெண்டு பேரும் வந்து கன்ஃபர்டேஷன் பண்ண போகிறாங்க. ராக் வந்து கோடி ரோட்ஸோட சோலை வந்து கேட்க போகிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து தன்னோட சோலை வந்து கொடுப்பாரா இல்லையா, அது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்கோம், அதை விடுங்க. ஸோ மோஸ்ட்லி கோடி ரோட்ஸோட ஆன்சர் வந்து இங்கே வந்து நோவாக தான் இருக்க போகுது. கோடி ரோட்ஸ் வந்து ராக் கிட்ட வந்து நோ சொல்கிறது தான் வந்து இப்போதைக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக. ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து சும்மா பேபி ஃபேஸ் இல்லை, அவர் வந்து இப்போ கம்பெனியோட டாப் பேபி ஃபேஸாக இருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து டப்புன்னு ராக் வந்து ஆஃபர் கொடுத்தோன்னே வரேன்ப்பா நான் அவங்க கூட வரேன்ப்பான்லாம் சொல்ல மாட்டார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நோ சொல்கிறது தான் வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. கோடி ரோட்ஸ் வந்து நோ சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சம்பவம்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கோடி வந்து ராக்கோட ஆஃபர் வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ராக் வந்து மேபி சொல்லலாம், நீ என்னோட ஆஃபரே வந்து ரிஜெக்ட் பண்ணுறியா, ஃபைனல் பாஸோட ஆஃபர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறியா. ஸோ இப்படி சொல்லி வந்து ராக் வந்து கோடி ரோட்ஸ் மேலே வந்து அட்டாக் பண்ணலாம், ராக் பாட்டம் போடலாம். கோடி ரோட்ஸ் உனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன், ஆனால் நீ வந்து என்னோட ஆஃபரே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டியா, என்னோட சாம்பியனாக இருக்க முடியாதா உன்னால, சரி அப்போ வந்து நானே வந்து ஒரு சாம்பியனாக வந்து இருந்துக்கிறேன். நீங்களேருந்து வந்து ராக் வந்து கோடி ரோட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணலாம் ரெசல்மேனியா 41. இது வந்து ஒரு சினாரியோ. ஆனால் இந்த சினாரியோ வந்து நடக்கிறது வந்து சான்ஸ் கம்மி தான். ஏன்னா எலிமினேஷன் சேம்பரில் வந்து ஒரு வின்னர் கிடைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து வேணும். ராக் வந்து கோடி அட்டாக் பண்ண அதே நைட்டில் வந்து நம்மளோட சிஎம் பங்க் வந்து எலிமினேஷன் சேம்பர் வந்து ஜெயிச்சிட்டார்னா அவர் வந்து ட்ரிபிள் த்ரெட்டாக வந்து ஆட் ஆகிடலாம் ரெசல்மேனியா 41 மெயின் இவெண்ட் மேட்ச்ல. ராக் வெர்சஸ் கோடி வெர்சஸ் சிஎம் பங்க் ஃபார் தி அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச். இது ஒரு மேட்ச். இல்லைனா சிஎம் பங்க் வந்து ஜாயின் ஆகலாம் நம்மளோட ஃபைனல் பாஸ் த ராக் கூட. சிஎம் பங்க் வந்து ராக்கோட கார்பரேட் சாம்பியனா ஆகலாம். சிஎம் பங்குக்கு ஒன்று தான் வேணும், ரெசல்மேனியாவோட மெயின் இவெண்ட். அது வந்து கிடைக்கிறதுக்கு ஒரே சான்ஸ் இந்த எலிமினேஷன் சேம்பரை வந்து ஜெயிக்கிறது. WWE வந்து கோடி ரோட்ஸை வந்து மெகா பேபி ஃபேஸாக வந்து காட்டுறதுக்காக ராக் அண்ட் சிஎம் பங்க் ஒரு தரமான ஹீல் காம்போ வந்து யூஸ் பண்ணி அகைன்ஸ்ட் நம்மளோட கோடி ரோட்ஸை வந்து வைக்கலாம். ஸோ இப்படி பண்ணால் ரெசல்மேனியா மெயின் இவெண்ட் மேட்சோ கிடச்சிரும் சிஎம் பங்குக்கு. அண்ட் ராக்கும் வந்து கோடி ரோட்ஸோட ஸ்டோரி லைனில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருப்பார். அண்ட் கோடி ரோட்ஸும் வந்து மெகா பேபி ஃபேஸாக வந்து தெரிவார். அண்ட் அஃப்கோர்ஸ் சிஎம் பங்க் வந்து ஒன்று சொல்லியிருப்பார், ஐ எம் நாட் ஹியர் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஹியர் டு மேக் மணி. ஸோ இன்டர்நெட்டில் வந்து இன்னொரு சினாரியோ வந்து ரொம்பவே வைரலாக வந்து போயின்னு இருக்கு. அது என்னன்னா, கோடி ரோட்ஸ் வந்து ராக்கோட ஆஃபர் வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ராக் வந்து கோடி ரோட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் மெயின் இவெண்ட்டில் வந்து நம்மளோட சிஎம் பங்க் வந்து எலிமினேஷன் சேம்பர் வந்து ஜெயிச்சிடாரு. ஸோ சிஎம் பங்க் வந்து கோடி ரோட்ஸ் கூட வந்து மேட்ச் வேணும். அண்ட் ராக் வந்து என்ன சொல்லுவார்னா, சிஎம் பங்க் நீ வந்து என்னோட வழியிலேருந்து போயிடு, எனக்கு வந்து கோடி ரோட்ஸ் வேணும், நான் தான் வந்து கோடி ரோட்ஸை வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட சிஎம் பங்க் வந்து மெகா ட்விஸ்ட் தருவார். சிஎம் பங்க் வந்து தன்னோட ஃபேவர் கேட்பாரு பவுல் ஹெமன் கிட்ட. பவுல் ஹெமன் கிட்ட என்ன கேட்பாருன்னா, பவுல் ஹெமன் நீ உன்னோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் கிட்ட வந்து சொல்லு, அவனோட கசின் த ராக் வந்து என்னோட பிஸ்னஸில் வந்து தலையிட வேணாம். அண்ட் பவுல் ஹெமனுக்கு வந்து எந்த வழியும் இருக்காது, ஏன்னா சிஎம் பங்க் வந்து தன்னோட ஃபேவரை வந்து இங்கே யூஸ் பண்ணிடுவார். அண்ட் தென் அதுக்கப்புறம் பவுல் ஹெமன் வந்து ரோமன் ரீன்ஸ் கிட்ட வந்து போவார். ரோமன் ரீன்ஸ் கிட்ட அவர் வந்து சொல்லுவார், ஸோ சிஎம் பங்க் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா, ஸோ ட்ரைவல் சீஃப் நீங்கள் வந்து ராக்கை எப்படியாவது நிறுத்துங்க. இங்கேருந்து வந்து நம்ம ராக் வெர்சஸ் ரோமனுக்கான ஃபியூட் கூட வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போதைக்கு பேபி ஃபேஸு, ஸோ அவர் மேபி ஹெல்ப் கூட பண்ணலாம் சிஎம் பங்குக்கு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீம் மேட்ச் பார்க்கலாம், ராக் வெர்சஸ் ரோமனுக்கான அந்த ட்ரைவல் சீஃப் பொசிஷன் வாட் எவர். இதுவும் வந்து நடக்கிறது வந்து சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இன்டர்நெட்டில் வந்து இதெல்லாம் வந்து பேசப்படுது. அண்ட் நம்ம அடுத்த சினாரியோக்கு வருவோம். ஸோ ஜான் சீனா வந்து எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாருன்னா அஃப்கோர்ஸ் அவர் வந்து
ரெசல்மேனியாவில் போவார். அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச் வந்து அவர் கிடைக்கும் அகைன்ஸ்ட் கோடி ரோட்ஸ். ஸோ சிஎம் பங்க் வந்து மறுபடியும் தோத்துருவார். சிஎம் பங்க் வந்து ராயல் ரம்பிளும் தோத்துருவார், எலிமினேஷன் சேம்பரும் தோத்துருவார். இங்கே வந்து சிஎம் பங்க் வந்து தன்னோட ஃபேவரை வந்து கேட்கலாம் பால் ஹேமன் கிட்ட. அண்ட் பால் ஹேமன் வந்து கிரியேட்டிவ் கை. அவர் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ட்ரிபிள் ஹெச் அந்த மாதிரி பெரிய ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் வந்து பேசி அவர் வந்து எப்படியாவது மேட்ச் வந்து வாங்கி தரலாம். மேபி வந்து இப்படி நடக்கலாம். ரெசல்மேனியா 41 நைட் 1ல வந்து ஜான் சீனா வெர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச் வந்து நடக்கலாம். வின்னர் ஃபேசஸ் தி கோடி ரோட்ஸ் ஃபார் தி அன்டிஸ்பியூட்டட் டைட்டில். அண்ட் இது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருவாரு. சிஎம் பங்க் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நைட் 2ல வந்து போவாரு, கோடி ரோட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. அப்கோர்ஸ் சிஎம் பங்க் வந்து நைட் 1லயும் வந்து மேட்ச் பண்ணிருப்பாரு, லைட்டா டைடா இருப்பாரு. நைட் 2ல போவாரு அவரு. அந்த மெயின் ஈவென்ட் மேட்ச் வந்து நடக்கும்போது சிஎம் பங்க் வந்து தன்னோட சோலை வந்து விற்கலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் ராக் சிஎம் பங்க் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் அப்கோர்ஸ் அவர் வந்து கார்பரேட் சாம்பியனா வந்து ஒர்க் பண்ணுவாரு நம்மளோட ஃபைனல் பாஸ் த ராக்காக. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலிமினேஷன் சேம்பர்ல வந்து என்னென்ன சம்பவம்லாம் நடக்கலாம், எந்த மாதிரி சினாரியோலாம் வந்து கிரியேட் ஆகலாம்? உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிடுங்க. மேபி நீங்க சொன்ன சினாரியோ வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ண 2 சினாரியோ வந்து நான் சூஸ் பண்ணி அதுக்கான ஒரு வீடியோவே போடுவேன், நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.